ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை அப்படிங்கிறது மோஸ்ட் காமன். சண்டை ஓடாத குடும்பமே இருக்க முடியாது இல்லையா? இல்லை நாங்கள் எப்போவுமே ரொம்ப ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னம்னாக்க அப்போ அது குடும்பமே இல்லைன்னு அர்த்தம். வீடுன்னு இருந்தால் சண்டை வரணும்யா, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கணும் அப்படின்னு அதை வள்ளுவர் கூட சொல்லியிருக்காருல்ல, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின் அப்படின்னு. அப்போ அவரும் அவங்க வீட்டுக்காரம்மா கூட சண்டை ஓட்டிருப்பார். வள்ளுவன் வாசுகி போல் வாழ்வீர் இசைந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா தண்ணி சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம்மா. யார்? இது திருவள்ளுவர் ஒய்ஃபு. அப்போ இவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே அவங்க அந்த சேர்ந்துக்கிட்டு இருந்த கயிறை அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்களாம். இப்போ இருக்க மனைவிகளை எல்லாம் தண்ணி சேர்ந்த சொன்னோம்னு வைங்களேன், நீயே சேர்ந்துட்டு நீயே சோறாக்கிக்கிட்டு உட்காந்துட்டு நான் போயிட்டு வரேன், எனக்கு கிச்சனில் டேப்பை திறந்தா தண்ணி வரணும்ன்றுவாங்க. அதனால் இப்போ நம்ம அதெல்லாம் சோதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, சாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, அப்போது இந்த சண்டை சச்சரவுன்னு வருது பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில. அப்போ அந்த சண்டைன்னு வரையில் என்ன ஆகும்னா அது ஒரு 2 நாளைக்கு நிற்கும். சிலருக்கு ஒரு 10 நிமிஷம் நிற்கும், 1 மணி நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொஞ்சிக்கிடுவாங்க 2 பேரும். அப்போ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானடா அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க அப்படின்னம்னாக்க அதனால தான் புருஷன் முண்டாட்டி சண்டைக்குள்ளே நடுவில் போகக்கூடாது. போனோம்னாக்க இவங்க ஏதோ சீரியஸாத்தையும் சண்டை கட்டியிருக்காங்க போல இருக்குது, இது இனிமேல் பெருசாயிரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பேசினோம்னா அது என்ன ஆகும்னா மறுநாள் அவங்க 2 பேரும் ஒன்றாத்தே இருப்பாங்க. நமக்கு கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். என்னத்துக்கு சண்டை ஓட்டாங்க, அப்புறம் இப்போ எதுக்கு சமாதானமாக சிரிச்சு பேசிக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஆனால் இது சில சமயங்களில் சீரியஸ் ஆகிடும். சீரியஸ் ஆகி மனைவி கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறது, அல்லது கணவர் கோச்சிட்டு போயிடுறதுங்கிறது, அல்லது 2 பேருமே கோச்சிட்டு போகிறதுங்கிறது, இது மாதிரி ஒரு தனித்தனியாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கணவர் மனைவியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார், காண்டாக்ட் பண்ண முடியாது. அல்லது மனைவி கணவரை காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளவே முடியாது. நேரில் போய் பார்க்குறதாகட்டும், அல்லது ஃபோனில் பேசுகிறதுங்கிறதாகட்டும், ஒரு இமெயில் போடுறதுங்கிறதாகட்டும், ஒரு சேட் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது, எதுக்குமே பதில் இருக்காது. இப்போ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். என்ன காரணத்தினால நம்ம இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி ஒதுங்கி இருக்கிறா, அல்லது பேச மாட்டேங்கிறா மனைவி, அல்லது கணவர் பேச மாட்டார் அப்படிங்கிறது அந்த எதிர்பாலனத்துக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடும். இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே, அல்லது பேசினாலும் பேசிட்டா அந்த இதை பேசி தீர்த்தரலாமே, பேசி தீர்க்காத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்போ பேசி கூட தீர்த்தரலாமே. அப்போ முதல்ல பேச விட்டா தானே ஆகும் அப்படின்னம்னாக்க அந்த மனைவிக்கு யாராவது ஒருத்தர் தூது விட்டோம்னா அந்த அம்மா பேச மாட்டாங்க, அவங்க அம்மா தான் பேசுவாங்க. யார்? மாமியார் பேசுவாங்க. இன்னும் என் புள்ள வரமாட்டாயா, அங்கெல்லாம் பிழைக்க மாட்டா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் அங்கே சில குடும்பத்தில் மாமனார் தான் பேசுவார், சில குடும்பத்தில் அக்கா தங்கச்சி பேசுவாங்க, அண்ணன் தம்பி பேசுவாங்க, மொத்தத்தில் யாரோ பேசுவாங்க, மனைவி பேச மாட்டான். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னாக்கா அவரை கான்டாக்டே பண்ண முடியாது. ஃபோன் பண்ணோம்னா கூட, கணவருக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுத்து அவங்க மாமியார் பேசுவாங்க, அண்ணன் தம்பி பேசுவாங்க, யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, அதெல்லாம் முடியாது. அவன் பேச மாட்டான். நீ தான் போன இல்லை, நீயே வா, அல்லது அவங்கள வர சொல்லு, அல்லது வேணாம் நீ இப்படின்ற மாதிரி குழப்பத்திலேயே ஓடும். அப்போ அந்த இடத்துல என்ன காரணத்தினால பிடுங்கிட்டு போச்சு, என்ன ரீசன்னால இப்படி இருக்கு, சரி நம்ம அதை மன்னிச்சு கூட ஏற்றுக்கலாம்டா, அதுக்காவது பேச வைங்கடா அப்படின்னம்னாக்கும் பேச முடியாது. அந்த கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடும். அப்போது அந்த நேரத்தில் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியான ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். எப்போ என்ன நீ என்ன நம்ப அனுபவிச்சிருக்கியான்னு கேட்டாதீங்க, அப்படி இல்லை. நிறையா சொல்கிறாங்கல்ல, நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல. அதாவது கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி. அப்போது அவங்களுக்கு அந்த மன உளைச்சல் வரும் பாருங்க, அது ரொம்ப ஜாஸ்தி. என்ன காரணத்தினால, ஏன் இப்படி போச்சு, ஏன் இப்படி போச்சு அப்படின்ட்டு. அப்போது இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பொருத்தம் பார்க்க, அடேங்கப்பா பயங்கரமாக இருக்குயா, எல்லா பொருத்தமும் இருக்கியா, நல்லா இருக்கியா, 10 பொருத்தத்துக்கு 10மே இருக்குது, 20 பொருத்தத்துக்கு 25 பொருத்தம் இருக்குது, நீ தாராளமாக பண்ணலாம் அப்படின்றான். அப்போ அவங்க போய் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே இந்த மாதிரி சண்டை பிரிஞ்சிருக்கும். சார் இங்கே பாருங்கள், கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கல என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு அதை நான் ஜோதிடம் ஆரம்பிக்கிற காலங்களில் ஒரு ஜோசியர் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு திமுன்னு ஒரு 10-15 பேர் வந்தாங்க. உட்கார்றதுக்கெல்லாம் அவ்வளோ சீட்டு கூட கிடையாது, எல்லாம் நின்றுக்கிட்டாங்க, 4 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு, அந்த ஜோசியர் கேட்குறாரு. அது பொருத்தம் பார்க்கலாம்னு வந்தோம்ங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அதுக்கு இன்னொருத்தர் அந்த விளக்கம் சொல்கிறாரு. அதில் பாருங்க, கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த அவங்களே தேதியும் சொல்கிறாங்க, காலண்டரை பார்த்து முகூர்த்தமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஜவுளி எல்லாம் எடுக்கணும்னாங்க, ஜவுளி எடுத்தாச்சு, பாத்திரம் மண்டபம்லாம் வாங்கினா எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம்னு நினச்சிட்டு பிறப்பிட்டுக்கிட்டு இருக்கல, ஒருத்தன் சொல்றியா பொண்ணோட அப்பையும் சொல்றியா, அல்லது மாப்பிள்ளையோட பேர ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னும் பொருத்தம் பார்க்கலப்பா, அதையும் சேர பார்த்துடலாம்னாங்க. சரி இப்போ நான் அதுனா ஏன் குறையா நிற்கிது, அதையும் தான் பார்த்துடலாம்னு அப்படியே வந்தோம்ங்க ஒருட்டு அப்படின்னு இப்படி சொல்கிறார்.
அப்போத்தான் அந்த ஜோசியர் இதுக்கு மேலே என்னத்தை போய் பொருத்தம் பார்க்கறது, தாராளமாக போய் பண்ணுங்கப்பா அப்படின்னாக்க, இல்லை நீங்கள் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க. அதாவது அவங்களே எல்லாத்தையும் முடிவு வந்துட்டு தான் வர்றாங்க, பொருத்தம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னதான் அவர் பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருக்குது நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னதான். அப்புறம் பிள்ளைய படிக்க வைக்கலாமா, பையனை நீ கல்யாணம் பண்ண போறியா, அதுக்கு வந்தியா இல்லை படிக்க வைக்கிறதுக்கு வந்தியா, இல்லைங்க கல்யாணத்துக்கு தான் வந்தோம், போய் கல்யாணத்தை பண்ண அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. சரி, இந்த மாதிரி பொருத்தம் பார்த்துட்டு நாளைக்கு அந்த கல்யாணத்தில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நேராக எங்கே வந்து நிற்கும்னா, இங்கே அந்த பொருத்தம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஜோசியர் தான் சொன்னா அத்தனை ஒருத்தர் இருக்குண்ணே தெரியுமா, ஆனால் வந்து இப்படி கலந்துக்கிட்டு நிற்கிது அப்படிம்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஜாதகத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அல்லது வராது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம், அதாவது மிகப்பெரிய தாத்பரியம் என்னன்னா, பையன் ஜாதகத்தின்படி அமைதியற்ற குடும்ப வாழ்க்கை, அவருக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க பையனுக்கு. அவருக்கு அமையக்கூடிய மனைவி ஜாதகம் எப்படி இருக்கும் தெரியுமா, பிரச்சனையான ஜாதகம் மட்டும்தான் அமையும், அமைதியான ஜாதகம் அமையாது சார். மேரேஜ் மேட் இன் ஹெவன், திருமணங்கள் ஜோசியர் ஆஃபீஸில் நிச்சயிக்கப்படவில்லை, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அப்படிங்கல இங்கே பிரச்சனைனா அங்கேயும் பிரச்சனையான ஒரு ஜாதகம் தான் வந்தாகணும், மாறி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது 100%. சரியா? அப்போ இங்க பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு சண்டைன்னு வரணும்னா குறைஞ்சது 2 பேர் வேணும். ஒரு ஆள் தானா தனியா ஒரு பாத்ரூம்ல போய் நின்றுக்கிட்டோ அல்லது வந்து ஒரு கிச்சன்ல நின்றுக்கிட்டோ ஒரு ஹாலில் நின்றுக்கிட்டோ தனியாலாம் சண்டை விட முடியாது, கூட ஒரு ஆள் வேணும். கை தட்டணும்னா 2 கையும் வேணும் சார். இங்கே அடிச்சாத்தேன் 2 இடிச்சாத்தேன் சவுண்டு வரும், இல்லாட்டி எங்கிட்டு சவுண்டு வரும், ஒரு கை ஓசை எழுப்பாது அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுல இந்த பிரச்சனை பிரிவினை இதெல்லாம் வருது இல்லையா, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இது தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரியும். அப்போ ஏன் வந்து கல்யாணத்துக்கு சரி சொல்கிறாங்க அப்படின்னா வேற ஒரு ரீசனும் கிடையாது. இப்போ இவருக்கு தாரதோஷம் இருக்குது, 2 தாரம் அமையணும்னு இருக்குது, அந்த பிள்ளைக்கும் தாரதோஷம் இருக்குது, இதில் பிரச்சனை வரணும் அல்லது 2 தாரம் அமையணும்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இது 2 தான் சேரும், ஒரு சுத்த ஜாதகத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம பையனை பெற்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது நம்ம பொண்ணை பெற்றவங்களன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொண்ணோ அல்லது நம்ம பையனோ பர்ஃபெக்டாக இருக்குது, அமைதியான பொண்ணு அமைதியான பையன், கெட்ட பழக்கம் கிடையாது, அதிர்ந்து பேச மாட்டா, எதிர்த்து பேச மாட்டா, ரொம்ப சொன்னோடியெல்லாம் கேட்பா, ஒரு வார்த்தை யாரையும் சடைஞ்சு பேச மாட்டா, அது மாதிரியான பிள்ளைப்பா என் பிள்ளை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்பேற்பட்ட பொண்ணுடைய கேரக்டர் அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி குரூஷியலாக மாறிடும், யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகாத அளவில் ரொம்ப கோவக்காரியாக மாறுறதுங்கிறதெல்லாம் கூட உண்டு புகுந்த வீட்டில். ஏன்னா இங்கே ரொம்ப செல்வாக்காக வச்சுருந்துருப்பாங்க, அதனால டென்ஷனே ஆக வேண்டியதில்லை, அங்கே டென்ஷன் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஓவர் டென்ஷன் ஆயிடுவாங்க, சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு. சரி, இப்போ இந்த பிரச்சனைகள் ஏற்படுது, பிரிவினைகள் ஏற்படுது அப்படின்னு வருது இல்லையா, அதில் வந்து அது வந்து காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, அதில் பிரச்சனைகள் வர்றதுங்கிறது மோஸ்ட் காமன், 2லேயுமே வரும். அப்புறம் என்னத்துக்கு பொருத்தம் பார்த்துக்கிருக்கோன்னா நம்ம வாட்டுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதானே அப்படின்னம்னா ஃபெயிலர் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து லவ் மேரேஜில் ஜாஸ்தியாக இருக்கும், அரேஞ்சு மேரேஜில் கம்மியாக இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், மற்றபடி 100%லாம் மாற்ற முடியாது. சரியா? அப்போ பாருங்க, இப்போ இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னால் அது தெரியுமா அப்படின்னா தெரியும் அப்படின்ற பாயிண்ட் வந்துடுது இல்லையா. சரி, சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. வேணாமியா இந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கும் கொடுத்தோம்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை 2ஐயும் தூக்கிட்டு அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஜோசியராக மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 10 பேர் வேண்டான்னு சொன்னாலும் 11ஆவதா ஒரு ஆள் சரின்னு சொன்னால் அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க, அவங்க எதனத்தையோ சொல்லிட்டு போகிறாங்கப்பா, அந்த இவர் சொல்லிட்டார்ல, இவர் பெரியவர் இல்லை, அவர் சொன்னால் சத்தியம் அப்படின்ட்டு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. இதில் என்னன்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் முடிவு, அதுதாங்கிற அந்த தீர்மானம் விதி இருந்தது அப்படின்னா அது மாறாது. சரியா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றதுங்கிறது, இப்போ பொண்ணுக்கு பையனை பிடிச்சிக்குது, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிக்குது, நிச்சயிக்கப்பட்ட திருமணம். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஈர்ப்பு ஜாஸ்தி இல்லையா, அது மாதிரி ரொம்ப ஈர்ப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதே வேகத்தில் பிரிஞ்சும் போயிடுறாங்க இல்லையா. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அந்த ஜாதகத்தில் அது பையன் ஜாதகமாக இருக்கலாம் அல்லது பொண்ணு ஜாதகமாக இருக்கலாம். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அங்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும், கேள்விப்பட்டிருக்கோம்ல. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அங்கு பிரச்சனைகள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்தில் தனிச்சை ராகு எது இருந்தால், இதெல்லாம் சொல்கிறோம், அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறோம். ஆனால் நீங்கள் பாருங்க, குரு வந்து பிரச்சனையை கிளப்புறதெல்லாம் கூட உண்டு, குரு தசையிலேயே பிரச்சனை வர்றதுங்கிறதெல்லாம் கூட உண்டு. அப்போது இங்கே சுபகிரகம் பாவகிரகங்கிறது மேட்ரு இல்லை, என்ன பலன் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு இல்லையா. அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இந்த ஜாதகத்தில் வந்து
லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து கும்ப லக்னம், ராசியாக வந்திருக்கிறது ரிஷப ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது மிருகசீர்ஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் 1983 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 7:02 PM இல்லையா? 7 மணியா 12 ஆமாம் 7:02 PM திண்டுக்கல்லையே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ லக்னம் வந்து கும்ப லக்னம், ராசி வந்து ரிஷப ராசி, ஜென்ம நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம். இந்த ஜாதகர் பிறந்தது செவ்வாய் தசை 4 வருஷம் இருக்கையில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராகு தசை, அது படிப்பு அது இதுன்ட்டு போயிடுச்சு. அப்போ 18 ஒரு நாள் 22 வயசு முடிஞ்சு வச்சு. 22 வயசுக்கு அப்புறம் வந்து இந்த குரு தசை தான் வந்து யோக திசை. எப்படி சார்? லக்னத்துக்கு 2க்கு அதிபதி 11க்கு அதிபதி குரு. அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 10ஆம் பாவத்தில் கேந்திரத்தில் நிற்கிறார். ரைட். இந்த குருவுக்கு வீடு கொடுத்தேன் நீசமாயிட்டானே ஐயா. இல்லைப்பா, நீசமானாலும் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் 2 விதத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். எப்படி? செவ்வாய் தான் வந்து அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர். அவர் வந்து சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கார். சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்போ அவர் நீச்சபங்க ராஜயோகம். ரைட்டா? அதே இது குரு வந்து அந்த நீச செவ்வாயை பார்க்குறார், அங்கேயும் நீசபங்கம் ஆகுது. அப்போ 2 விதத்தில் நீசபங்க ராஜயோகத்துக்கு போகிறதுங்கிறதுனால அங்கே செவ்வாய் நீசம் கிடையாது, ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறார். அப்போ குரு வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் 10ஆம் இடத்துல. இவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய அந்த குரு கூட யார் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்கார். சரி, இப்போ பாருங்க, இந்த குரு தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த படிப்பை முடித்து ஒரு வேலைக்குள்ளே போயிடுறார். அப்போ வந்து காதல் வருது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து வெளியூரெல்லாம் போகிறாங்க. இந்த குரு தசை அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒன் ஃபைன் மார்னிங் இந்த குரு தசை முடிகிறதுக்குள்ளே நான் சொல்கிறது சரியா? கிட்டத்தட்ட எத்தனை வயசு வரைக்கும் சார் இருக்கும்? அதாவது 4 வருஷம். ஆமாம், 4 வருஷம் வந்து செவ்வாய் தசை, 18 வருஷம் ராகு தசை, 18 நாளும் 22, 22 10 32, 38 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசையில் வேலை கிடச்சி வேலைக்கு போய் செட்டில் ஆகி லவ் வந்து கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோட வெளியூரும் போயிடுறாங்க. சரியா? இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. குரு தசையினுடைய செகண்ட் பார்ட் வர்றப்ப என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது? இந்த மனைவிக்கு வந்து இன்னொரு காதல் வருது. ஏற்கனவே உங்க காதல் திருமணம்னாலும் மனைவிக்கு மறுபடியும் ஒரு காதல் வருது. அப்போ அந்த காதல் தான் முக்கியம், நமக்கு கணவர் ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. அந்த பிள்ளை முடிவு எடுத்து அவங்க வேணான்ட்டு போயிடுறாங்க. இப்போ அது 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 அப்படியே போயிடுது. அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சரி, ரைட். இப்போ பாருங்க, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, லக்னத்துக்கு 7வது வீட்டில் சூரியன் இருக்கிறார், சூரியன் 7ஆம் வீட்டில் இருந்தாலே குடும்பம் கெட்டுவிடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரீசன் அது கிடையாது. பாருங்க, குரு தசை நடக்குது. அப்போ இந்த குருக்குள்ளதான் ரிசல்ட் இருக்கும். சரியா? இப்போ இந்த குரு தசையில் கல்யாணமும் ஆயிருக்கு, பிரிவினையும் ஆயிருக்கு. இங்கே கூட யார் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்கார். அவர் தான் பஞ்சாயத்து இழுத்தவர். இப்போ இதில் பியூட்டி என்னன்னா, இந்த குரு உட்காந்துருக்கிறது செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கார். அவர் நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போனதுனால அந்த இடம் பலமாக இருக்குது. அதனால இவருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், சொத்து சோகம் சேர்ப்பார், வீடு வாசல் சம்பாதிப்பார், கார் வண்டி வாகன வசதிகள் வாங்குவார், பேங்க் பேலன்ஸ் எகிரும், எல்லாம் சரி. ஏன்னா தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரமாதமாக போயிட்டு இருப்பார். ஆனால் ஃபேமிலின்னு வர்றப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே சிக்கலை இழுத்து விடுவார். எப்படி இழுத்து விடுவார் அப்படின்னா, குரு வந்து 10ஆம் பாவத்தில் கேதுவோட நிற்கிறார் அப்படின்னு வருது இல்லையா? இதில் சனி சாரம் வாங்குறார். இப்போ பாருங்க, சனி வந்து லக்னாதிபதி, அவர் பாதகஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ இவர் பிரச்சனையை பண்ணியே ஆகணும் சனி. ஆனால் அவர் லக்னாதிபதி, அவர் வந்து நெகட்டிவ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா பிரித்து வச்சிருக்கார். உயிராபத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக பிரித்து வச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். கணவன் மனைவியை பிரித்து விட்டார். அது ஏதோ ஒரு ரீசன், மொத்தத்தில் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ இதுல இந்த குரு உட்கார்ந்துருக்கிறதே சனிசாரம் வாங்கினதுல ஒரு வீக்கு. இப்ப பாருங்க, ரிஷப லக்னமா இருந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து மகரத்துல சுக்கிரன் 9ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து தசை நடத்தினா அது யோகத்தை செய்யும். ஆனா ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே யோகாதிபதி. ஆனா அதே சனி லக்னாதிபதியாவே ஆகி அவர் போய் 9ஆம் பாவத்துல பாதகஸ்தானம் ஏறுறாரு சுக்கிரன் வீட்டுல போய். அப்ப இங்க நெகட்டிவ் நடக்குது. அது இல்லாம கேது கூட இருக்கிறது, அவர் யாரு காலில் உட்காந்துருக்காரு? கேட்ட நட்சத்திரம், புதனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். அப்போ அது நல்ல விஷயம் தானே. புதன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், கேதுவுடைய பார்வையிலையும் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். ரெண்டாவது, கேதுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு 3-11 அப்படித்தானே நிற்கிறாங்க, அது யோகம் தானே அப்படின்னா அதுவும் யோகம் தான். அதனால தான் பொருளாதார விருத்தி. சார் குரு கேது சேர்ந்துருந்துச்சுன்னா கோடீஸ்வர யோகம் சார், அதனால கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருது. சரி, இப்போ பாருங்க, இப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். என்னது? நாடி ஜோதிடம் இருக்கு இல்லையா? நாடி ஜோதிடத்தின்படி எடுங்க. அதாவது ஈஸியான புரிதலுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நாடி ஜோதிடத்தில் வந்து சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? இப்போ இந்த சுக்கிரன் யார் கூட இருக்காரு? சூரியனோட இருக்கார். சுக்கிரனுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை.
2 12 தூக்கி ஒரு ஓரமாக வைங்க, அப்புறமேல் பார்த்துக்கலாம். மெயினாக 5 9 தான். 7ஆம் இடத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 இடத்துலையுமே கிரகம் இல்லை. அப்போ இங்கே மொத்தத்தில் சுக்கிரனும் சூரியனும் தான் இவருடைய குடும்ப வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிறவங்க. இதில் பாருங்க, சூரியன் 7ஆம் இடத்ததிபதி, அவரோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். நல்ல காம்பினேஷன். இந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் பகை கிரகம்னு எடுக்கக்கூடாது. இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் தான். அப்போ இவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும் இல்லையா? இங்கே தான் ஒரு பின்னடிக்குது பாருங்க. இந்த சுக்கிரன் வந்து வக்ரமாகிறார், முடிஞ்சு வச்சு. மக நட்சத்திரம் 2ஆம் காலில் வக்ரமாகிறார். சூரியன் வந்து பூர நட்சத்திரம் 1ஆம் காலில் நேர்கதியில் நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுக்கு பின்னால சுக்கிரன் இருக்காரு, அவர் பின்னோக்கியே போயிட்டு இருப்பார். சூரியன் வந்து முன்னோக்கியே போயிட்டு இருப்பாரு. அப்போ 2 பேர்த்துக்கும் தூரத்தையே அதிகமாகுமே தவிர ஒருத்தர் ஓவர்லேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த திருமண வாழ்க்கைங்கிறது பிரிவினையை நோக்கி போகும் அப்படிங்கிறத இந்த நாடி ஜோதிடத்தின்படி நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம். சரி, இது சிம்பிள் தியரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்திப்படி நமக்கு வந்து குரு வந்து கேதுவோட காம்பினேஷன் ஆகி நிற்கிறதுங்கிறதுனால தான் மாட்டிச்சு. ஆனால் இதில் வந்து குடும்ப வாழ்க்கையை தான் தொல்லை பண்ணிச்சே தவிர பொருளாதாரமும் தொழிலும் பேரு புகழ் அந்தஸ்து அது எல்லாத்தையுமே நல்லா கொடுத்துருச்சு. ஆனாலும் இது வந்து ஒரு வேதனையான விஷயம் தானே அந்த பக்கம் பார்த்தாலும். ஸோ அவ்வளவு கடுமையான ஒரு பலன் செய்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. எது இந்த குருக்கு எது காம்பினேஷன் 10ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது. சரி நிற்கட்டும்யா, இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், லவ் மேரேஜ் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்ணில் காதலியர் கடைக்கன்தான் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கடுகாம்னா. மலையே கடுகா நிற்கிறப்ப சோசியாரை எட்டந்தண்டி தூக்கி கடாசுனாங்கன்னா மூலையில் வைத்தான் விழணும். அதனால் இந்த காலத்தில் போய் சோசியத்தை நம்பிக்கை இருக்க, பேசாமரியா அடுத்த வேலையா பாரியா, நான் அதெல்லாம் முடியாது, மணந்தால் மகாதேவி இல்லையேல் நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணிடுவேன், அதுக்குன்னு மரண தேவிக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போது அதெல்லாம் ஒரு காலம் அந்த மாதிரிலாம் இருந்தது. காதலுக்காக உருகி காதலிச்சது. இப்போ பிடிச்சிருச்சுன்னா தூக்கு, அப்பே ஒத்துக்கலையா விட்டுரு, அம்மா ஒத்துக்கலையா சரி அப்புறம் ஒரு பிள்ளைய பார்த்தா சரின்ட்டுருவாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி அப்படி போகிறதுங்கிறதெல்லாம் வந்துருச்சு. அதனால் இப்போது இந்த குரு கேது காம்பினேஷன் இப்போ இதில் சொல்லுவோம் இல்லையா, 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கும்னா இங்கே சூரியனால் பாதிக்கலை, ஏன்னா சூரிய தசை நடக்கலை, குரு தசை தான் நடக்குது. ரைட்டா? அடுத்த பாயிண்ட் வந்து இந்த புதன் கேது சேர்ந்துருந்தா காதல் வரும் அப்படிம்பாங்க. சார் இங்கே குரு கேது சேர்ந்துருக்கு, இவருக்கு காதல் வந்ததுங்கிறது நியாயமான காதல். எது? முதல் காதல் வந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டார், குடும்பம் நடத்துறாரு, நல்லபடியாத்தையும் போகுது. ஆனால் மனைவிக்கு காதல் வந்தது, அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து போடலை இல்லையா? இதுக்கு தான் பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, இதை போடுறோம். அப்போ இந்த காதல் வந்து இவருக்கு நியாயமான காதலாக வந்தாலும் இது நிற்காதியா, எப்படியும் பிரச்சனை ஆகும்யா, இது உரண்டை இழுத்துக்கிறோம்யா அப்படின்னம்னாக்கும் கேட்பாருன்றீங்க, கேட்க மாட்டார். அப்போ ஒருத்தருக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எந்த ரூபத்தில் யார் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேரணும், பேரு புகழ் சேரணும்னா சேர்ந்துடும். அதே இது ஒருத்தனுக்கு கெட்ட நேரம்னு வைங்களேன், நீங்கள் ஏழை வேணாம்டா போகாதராங்கன்னு ஓனா இடிக்கும்டா அப்படின்னு சொல்லி பாருங்க, நேராக போய் டம்முன்னு இடிச்சுவிட்டு ஆமைப்பா நீ சொன்ன மாதிரி தப்பா இடிச்சுது அப்படின்ட்டு திரும்பி வந்துடுவான். அல்லது கையில் பேட்டரி லைட் எடுத்துகிட்டு போய் அடிச்சுக்கிட்டே போய் கிணத்துல விழுந்துருவாங்க. அதை வந்து ஒன்றும் மாற்றவே முடியாது, அது மாதிரியான அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த கணவன் மனைவி பிரிவினை இருக்கு இல்லையா, என்ன காரணத்தினாலயா பிரிஞ்சா அப்படின்றத சில இடங்களில் கண்டே பிடிக்க முடியாமல் போயிடும் இல்லையா? ஆனால் இங்கே அதை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சுக்கிரன் வந்து இங்கே வக்ரமாய் நிற்கிறாரா, கலத்திர காரகன் சுக்கிரன் வக்ரம் வராரா, அவர் கூட சூரியன் சேர்றாரா. இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கையில் சுக்கிரன் வக்ரம் ஆகாமல் இருந்தால் சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால அது யோகமாக வேலை செய்யும், இப்போ தோஷமாக வேலை செய்யுது. சூரியன்னா கௌரவமா சார், சுக்கிரன்னா மனைவியா, அது வக்ரம் ஆகுதா, அப்போ மனைவி வக்ரம் ஆகிறதுனால கௌரவம் போயிடும். சரியா? இந்த வக்ரம் ஆகிறதுங்கிறது எப்படி ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால தான் அவங்க மறு திருமணத்தோ அல்லது இன்னொரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அந்த மன உளைச்சல் இவருக்கு இருக்கத்தான் செய்யும். காரணம் குருவோட கேது சேர்றார் இல்லையா, அப்போ மனக்கவலைக்கு பஞ்சமே இருக்காது, பிரமாதமாக மனக்கவலைப்படுவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது கேது வந்து யார் கூட சேர்ந்திருக்கார்? இப்போ பாருங்க, குரு நல்ல தசை, தனாதிபதி லாபாதிபதி, செப்பிய தனத்திலாவன் தனியராய் எவர் கேள்வொன்னம் ஒப்பிய லாபமானோர் உதயாதி தன கேழாகில் கப்பியர் அவிபூமன் காரியம் மறவ நோக்க எப்பவும் குறைவில்லாது இமகிரி போல வாழ்வான்றான். எது? தனாதிபதி லாபாதிபதி ஒரே ஆளை வந்து தசை நடத்தினா அம்புட்டு யோகம் செய்யணும். ஏன்? அதுலேயும் குரு சுபகிரகம், அப்போ நல்லது தானே செஞ்சுருக்கனா. ஆனால் குரு தசையில் அவமானத்தை காமிச்சிருச்சா, கூட கேது நிற்கிறது தான் அதுக்கு காரணம். அப்போது கேது எப்பேற்பட்ட கிரகத்தையும் பிடிச்சி உழட்டி விட்டுருன்றாங்கல்ல, அந்த உலட்டலில் தான் இந்த உலட்டல் வந்துடுது. அதனால்
புதன் கேது சேர்ந்திருந்தா தான் காதல் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அப்போ இந்த ஜாதகத்தில் புதன் கேது சேர்ந்திருக்கு பொண்ணு ஜாதகத்தில், அல்லது இந்த பையன் ஜாதகத்தில் புதன் கேது சேர்ந்திருக்கு, ஏற்கனவே எதுவும் லவ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு, என்னத்துக்கியா நம்ம இதில் புள்ளியா கொடுத்துக்கிட்டு பையனு கட்டிக்கிட்டு வேணாமியா விட்டுறியா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுறக்கூடாது. இது மாதிரி சேராமல் இருந்தாலும் லவ் வரும், அதுக்கப்புறமும் பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஸோ மொத்தத்தில் ஒன்றுக்கு 2 தடவை கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு பார்க்குறதுன்றாங்கல்ல, அது மாதிரி பார்த்தோம்னா நமக்கு க்ளீனாக தெரியும். அதுவும் கொஞ்சம் நிதானமாக போகணும், ரொம்ப ஸ்பீடாக போக வேண்டியதில்லை, கொஞ்சம் நிதானமாக போனோம்னா நிச்சயமாக இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் ஒரு உதாரணம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.